பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், வருஷம் புது வருடம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக எல்லாருமே ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க. ஆனால் ராசி பலனை தாண்டி வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்குமே இங்கே தெரியல. அப்படின்னா என்ன, அது எதை குறிக்குது? இல்லை, வாழ்நாள் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இயற்கையாகவே சில ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, சில வீக்னஸ் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்யலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாது, யாரால் பிரச்சனைகள் வரும், ஜென்ரலாகவே இருக்குது. இப்போ நம்ம அதை வருஷ பலனாக சொல்லும்போது கோச்சாரத்தில் கிரக நகர்வுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும், சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும், அதை தான் சொல்கிறோம். அதனால் வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு ராசி அன்பர்களுக்கு இவங்க குழந்தை செட் ஆகும், மனைவி அந்யோன்யமாக இருப்பாங்க, தொழில் நல்லாயிருக்கும், வேலைக்கு போகிறது நல்லது, அந்த மாதிரி சில வாழ்நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம ராசிக்கு சொல்லும்போது என்னென்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் செய்யலாம். இப்போ திருமணம் எல்லா காலகட்டத்திலும் நடக்க மாட்டேங்குது. அதே போல் குழந்தை பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில காலகட்டங்களில் நடக்குது. அதுமாதிரி சில பேருக்கு வேலை இருந்தும் கூட தொழில் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் நம்ம ஜாதகத்தை முழுசாக பார்க்கும்போது இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே பண்ணக்கூடாது, வேலைக்கு போகணுன்ற சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் ராசியை வச்சு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அவ்வளோதான் தவிர. ஆனால் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, யாருனால சில பிரச்சனைகள் வரும், நம்ம யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும், எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸு, எதெல்லாம் நெகட்டிவ்ஸு அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அது நீங்கள் உங்கள் இப்போ பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா நம்ம எதை செய்யக்கூடாதோ அதான் செஞ்சிட்ருக்கோம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது உறவுகளாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பண வரவுகளாக இருக்கலாம், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே லைஃப் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாழ்நாள் ராசி பலன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் சார்? கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு தனித்திறமை எப்போவுமே இருக்கும். பேசுகிற விஷயத்தில், பழகிற விஷயத்தில், நடக்கிற விஷயத்தில், தங்களை அழகுபடுத்திக்கிற விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அதனால் எப்போவுமே மற்றவர்களால் கவரப்படக்கூடிய ராசி கன்னிராசி. அதனால தான் பேரே கன்னிராசின்னு வச்சுருக்காங்க. எப்போவுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும் இவங்களால். மற்றவங்க இவங்களை ஏதோ வகையில் ரசிச்சுட்டே இருப்பாங்க. அது இவங்களுடைய நடை, உடை, பாவனை ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா போட்டிகளில் ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் சொல்லலாம். எந்த பெரிய போட்டியாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய திறமையை பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைந்தவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்க, கன்னிராசியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா பலவிதமான போட்டி பொறாமையிலிருந்து தான் வெளில வந்திருப்பாங்க. இவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே என்ன ப்ளஸ் இருக்குது அதை பார்த்து அந்த ப்ளஸ்ஸை மட்டும் யோசிச்சுட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களோட இவங்களுக்கு ஒரு எட்ஜ் எப்பவுமே இருக்கும். அதனால் வெற்றி பெறக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். அதே போல் கன்னி ராசி என்பர்களுக்கு என்னென்னா திருமணம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கும். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு வரன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது சில நேரங்களில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா நேர்மை நியாயம்னு சொல்லும்போது அதனுடைய அளவுகோல் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மாறுது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ அது மாதிரி இல்லை அப்படின்னும் போது அதில் ஒரு பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ரொம்ப டிவோஷனலாக இருக்கும்னு நினைப்பாங்க வரக்கூடிய பார்ட்னர்ஸ். அந்த டிவோஷனலாக இல்லை அப்படின்னும் போது என்னென்னா இவங்களுக்கு ஒரு மன வருத்தம் வரும். என் ஒய்ஃப் கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டுறாங்க, இந்த சாமியை கும்பிட மாட்டுறாங்க, என் கணவர் இந்த கோவிலுக்கு வரமாட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், கஷ்டங்கள் மனசில் இருந்ததுனால என்ன ஆகுனா அது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடாக ஏற்பட்டு பிரச்சனைகள் வரும். அதே போல் அதிக எதிர்பார்ப்பு, வரக்கூடிய கணவர் அப்படி இருக்கணும், வரக்கூடிய மனைவி அப்படி இருக்கணும், ஒரு எதிர்பார்ப்பும் இவங்களுக்கு பிரச்சனைகளை கண்டிப்பாக தரும். இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா அம்மாவா மனைவியா அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் முக்கியமாக ஒரு ஆண் ஜாதகமாக இருக்காங்க அப்படின்னா அம்மாவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுனால மனைவியை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும்.
அந்த மாதிரி பிரச்சனையில் பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் என்ன சொல்லணும்னா, கன்னிராசியாக இருக்காங்க, ஜாதகம் பார்க்க வராங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனி கொடுத்துன்னு வைங்க, இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். ஏன்னா உங்கள் மேலே அன்பாக இருப்பார், உங்கள் மேலே அன்பு செலுத்தும்போது உங்கள் பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். அது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு எப்போவுமே அம்மா புராணமே பாடுறீங்களே, எனக்கு கவனிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு எண்ணங்களில் பிரச்சனைகள் வரும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, மிக சிறந்த வியாபாரிகள் அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் மைண்டட் பர்சன் யார் அப்படின்னு கேட்டால் கன்னிராசி என்பது தான். எப்போவுமே ஏதாவது ஒரு வகையில் பணத்தை சம்பாதிக்கணும். ஒரு பொருளை பார்த்தா கூட இதில் நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்கும், ஒரு வேலையை செஞ்சால் கூட இதில் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பது. அதனால் இவங்களுக்கு எப்போவுமே தொழிலில் வேலையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வர்றதில்லை. ஏதோ சில காலகட்டங்கள் வேலை போகலாம், தொழிலில் பிரச்சனை வரலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இவங்களுக்கு அது ஒரு வெற்றியை தான் கண்டிப்பாக கொடுக்குது. அதனால் நல்லா சிறப்பாக வாழக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்களாக இருக்காங்க. கன்னிராசி நேயர்களுக்கான இந்த வாழ்நாள் கடவுள் வழிபாடு பற்றி சொல்லுங்கள். இந்த கன்னிராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாலை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த அம்பாலை இவங்க எப்போ வழிபாடு பண்ணணும்னா, புதன்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணணும். அந்த அம்பாலை புதன்கிழமைக்கு வழிபாடு பண்ணும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நம்ம முதல்ல சொன்ன திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் சொன்னேன், அதுமாரி அம்மாவா மனைவியான்ற முன்னிலை பிரச்சனை, எதிர்பார்ப்புகள் குறையும். அதனால் இவங்களுக்கு உறவு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வராமல் அந்த அம்பாள் வழிபாடு இவங்களை காப்பாற்றும். இந்த சிவன் கோவிலில் இருக்க அம்பாள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, சிவன் கோவிலில் இருக்க இந்த தனித்துவமாக வச்சுருக்க இந்த அம்பாள் அந்த வழிபாடை சொல்கிறீங்க இல்லையா, இல்லை எப்படி? சிவன் கோவிலே சிவனுடைய மனைவி பார்வதின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிவன் கோவிலையும் பார்த்தீங்கன்னா அம்பாள் ஒவ்வொரு பேரில் இருக்கும். அதனால் அந்த அம்பாள் அது எந்த சிவன் கோயிலாக வேணா இருக்கலாம். ஒவ்வொரு சிவனுக்குமே பேர் இருக்குது, ஒவ்வொரு அம்பாளுக்குமே வேறு வேறு பேர்கள் இருக்குது. நம்ம ஜென்ரலாக சிவன் பார்வதின்னு சொல்லுவோம். ஆனால் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அகஸ்தீஸ்வரர், கனகவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாறும். அதனால் அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலனை தரும்.